ஹலோ கைஸ், வெல்கம் டு பார்பல்ஸ் அண்ட் தம்பிள்ஸ் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிரியேட்டின்னா என்ன, கிரியேட்டின் எப்படி கன்சியூம் பண்ணணும், கிரியேட்டின் கன்சியூம் பண்ணுறதுனால நம்ம பாடிக்கு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, கிரியேட்டின் கன்சியூம் பண்ணுறதுனால நம்ம பாடிக்கு எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் வருமா அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளார போகலாம். பாடி பில்டிங்கில் மோஸ்ட் பாப்புலர் அண்ட் எஃபெக்டிவ் சப்ளிமெண்ட்னா கிரியேட்டின் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அண்ட் மோஸ்ட் ரிசர்ச்டு சப்ளிமெண்ட்டும் கூட. பாடி பில்டர்ஸோட சப்ளிமெண்ட் ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா ப்ரீ ஒர்க் அவுட் இருக்கும், போஸ்ட் ஒர்க் அவுட் இருக்கும், புரோட்டீன் பவுடர் இருக்கும் அண்ட் கிரியேட்டினும் இருக்கும். கிரியேட்டின் இல்லாத சப்ளிமெண்ட் ஸ்டாக் நீங்க பார்க்க முடியாது. நம்ம பாடியில மசில் மாஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, மசில் பில்டிங் பண்றதுக்கு கிரியேட்டின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். அதே மாதிரி ஜிம்ல நாம ஹெவியா ட்ரைனிங் பண்ணும்போது த்ரூ அவுட் அந்த ட்ரைனிங் செஷன் நம்மள எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கிறதுக்கும், நம்மளுடைய எனர்ஜி லெவலை மெயின்டைன் பண்றதுக்கும், ஹெவி வெயிட்ஸ் லிஃப்ட் பண்றதுக்கும் கிரியேட்டின் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கிரியேட்டின் அப்படிங்கிறது அமினோ ஆசிட். இந்த கிரியேட்டின் நம்ம பாடியில எங்கெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மசில்ஸ்ல இருக்கும் அண்ட் பிரெயின்ல இருக்கும். நம்ம பாடியில இருக்கிற லிவர், பான்கிரியாஸ் அண்ட் கிட்னிஸ் பார்த்தீங்கன்னா 1 கிராம் ஆஃப் கிரியேட்டின் பர் டேன்னு ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த 1 கிராம் ஆஃப் கிரியேட்டின் பர் டே நம்ம பாடிக்கு போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எஸ்பெஷலி இப்போ நீங்கள் ஒரு ஃபிசிக்கலி ஆக்டிவ் பர்சன், நீங்கள் ஒரு பாடி பில்டர் அப்படின்னா இந்த 1 கிராம் ஆஃப் கிரியேட்டின் பர் டே அப்படிங்கிறது நாட் எனஃப். ஸோ நம்ம பாடி டெய்லி நேச்சுரலாக ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த 1 கிராம் ஆஃப் கிரியேட்டின் அப்படிங்கிறது நாட் எனஃப். ஸோ இப்போ நம்ம அதிகமான கிரியேட்டின் எப்படி கன்சியூம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டயட்ரி ஃபுட், சீ ஃபுட், ரெட் மீட் அண்ட் சப்ளிமெண்ட் ஃபார்மில் கூட நம்ம கன்சியூம் பண்ணலாம். நான் அப்பவே சொன்ன மாதிரி ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கிற பர்சன்ஸ், பாடி பில்டர்ஸுக்குலாம் 1 கிராம் ஆஃப் கிரியேட்டின் பர் டே அப்படிங்கிறது நாட் எனஃப். ஸோ அதனால தான் மேக்ஸிமம் பாடி பில்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிரியேட்டினை சப்ளிமெண்ட் ஃபார்மில் கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிரியேட்டின் சப்ளிமெண்ட் கன்சியூம் பண்ணுறதுனால நம்ம பாடிக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் ஸ்ட்ரென்த், இம்ப்ரூவ் மெட்டபாலிசம், பூஸ்ட் அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ், ப்ரொமோட் பெட்டர் மென்டல் கெப்பாசிட்டி. இந்த கிரியேட்டின் சப்ளிமெண்ட் நம்ம கன்சியூம் பண்ணுறப்ப நம்ம மசில்ஸில் பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும், மசில் பம்ப் பெட்டராக இருக்கும் அண்ட் அதே சமயம் நம்மளோட ஸ்ட்ரென்த்தும் இம்ப்ரூவ் ஆகும். இந்த கிரியேட்டின் சப்ளிமெண்ட் நம்ம கன்சியூம் பண்ணும்போது நம்ம பாடியில் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் கிளைக்கமிக் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஃபேட் லாஸுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ நம்ம பாடி ஆப்ரேட் ஆகணும்னா எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த எனர்ஜிக்கு நம்ம பாடியில் ஸ்டோர் ஆகி இருக்கக்கூடிய ஃபேட்டை ஃபியூயலாக யூஸ் பண்ண வைக்கும். ஸோ கிரியேட்டின் கன்சியூம் பண்ணும்போது நம்ம பாடியில் ஃபேட் லாஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக நடக்கும். ஃபேட் லாஸுக்கும் இந்த கிரியேட்டின் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கிரியேட்டின் சப்ளிமெண்ட் நம்ம கன்சியூம் பண்ணும்போது த்ரூ அவுட் அவர் ட்ரைனிங் செஷன் நம்மளோட எனர்ஜி லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால அத்லெட்டிக் பர்ஃபார்மன்ஸும் பூஸ்ட் ஆகும். இந்த கிரியேட்டின் சப்ளிமெண்ட் நம்ம கன்சியூம் பண்ணும்போது நம்ம பிரெயினில் ஆக்சிஜன் யூட்டிலைசேஷனை இன்க்ரீஸ் பண்ணி மெமரி பூஸ்ட் பண்ணும் அண்ட் அதே சமயம் இப்போ நம்ம ட்ரைனிங் பண்ணுறப்ப ஃபோக்கஸ்டாக ட்ரைனிங் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சப்ளிமெண்ட் மார்க்கெட்டில் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரியேட்டின் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. கிரியேட்டின் மோனோஹைட்ரேட், கிரியேட்டின் HCl, ட்ரை கிரியேட்டின் மலேட், கிரியேட்டின் அன்ஹைட்ரஸ், கிரியேட்டின் பைருவேட் அப்படின்னு. இதுல கிரியேட்டின் மோனோஹைட்ரேட் அண்ட் கிரியேட்டின் HCl தான் எல்லாரும் காமனா யூஸ் பண்ணக்கூடிய கிரியேட்டின் சப்ளிமெண்ட்ஸ். கிரியேட்டின் மோனோஹைட்ரேட் அப்படிங்கிறது பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கிரியேட்டின் அண்ட் மோஸ்ட் ரிசர்ச்டு கிரியேட்டின். கிரியேட்டின் HCl கம்பேர் பண்றப்ப கிரியேட்டின் மோனோஹைட்ரேட் தான் எல்லாருனாலையும் காமனா யூஸ் பண்ணக்கூடிய கிரியேட்டின் சப்ளிமெண்ட். கிரியேட்டின் மோனோஹைட்ரேட் கன்சியூம் பண்றப்ப சிலருக்கு ப்ளோட்டிங் இஷ்யூஸ் அண்ட் கட் இஷ்யூஸ்லாம் வரும். ஏன்னா நான் அப்பவே சொன்ன மாதிரி கிரியேட்டின் மோனோஹைட்ரேட் அப்படிங்கிறது பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கிரியேட்டின். ஸோ இந்த மோனோஹைட்ரேட் சிலர் பாடியில் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கிரியேட்டின் HCl அதாவது கிரியேட்டின் ஹைட்ரோக்ளோரைடு வந்து கன்சியூம் பண்ணலாம். இந்த கிரியேட்டின் HCl அப்படிங்கிறது வாட்டரில் ஈஸியாக டிசால்வ் ஆகும் அண்ட் பாடியில் ஈஸியாக அப்சர்வ் ஆகும். ஸோ இந்த கிரியேட்டின் மோனோஹைட்ரேட் செட் ஆகாதவங்க கிரியேட்டின் HCl வந்து கன்சியூம் பண்ணலாம். ஸோ இந்த கிரியேட்டின் சப்ளிமெண்ட் நீங்கள் எப்படி கன்சியூம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கன்சியூம் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இந்த கிரியேட்டின் சப்ளிமெண்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் லோடிங் ஃபேஸ் பண்ணணும். லோடிங் ஃபேஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் அந்த 7 டேஸ் பார்த்தீங்கன்னா பர் டே 20 கிராம்ஸ் ஆஃப் கிரியேட்டின் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணணும். ஸோ 1 ஸ்கூப் ஆஃப் கிரியேட்டின் அப்படிங்கிறது 5 கிராம்ஸ். ஸோ டோட்டலாக 4 ஸ்கூப்ஸ் ஈக்குவல் டு 20 கிராம்ஸ். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வீக் அந்த ஃபர்ஸ்ட் 7 டேஸ் பார்த்தீங்கன்னா பர் டே 20 கிராம்ஸ் ஆஃப் கிரியேட்டின் நீங்கள் கன்சியூம் பண்ணணும். இதுக்கு பேர் தான் லோடிங் ஃபேஸ். ஸோ இந்த லோடிங் ஃபேஸில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதிகமான அளவில் நம்ம பாடியில் கிரியேட்டின் அப்படிங்கிறது கிக்கின் ஆகும். நம்ம பாடி அதிகமான அளவில் கிரியேட்டினை ஸ்டோர் பண்ணி வைக்க ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீக்குக்கு அப்புறம் பர் டே நீங்கள் 5 கிராம்ஸ் ஆஃப் கிரியேட்டின் நீங்கள் கன்சியூம் பண்ணாலே போதும். 5 கிராம் அப்படிங்கிறது 1 ஸ்கூப் ஆஃப் கிரியேட்டின் பர் டே நீங்க கன்சியூம் பண்ணா போதும். இந்த லோடிங் ஃபேஸுக்கு அப்புறம் இந்த லோடிங் ஃபேஸ் நீங்க கண்டிப்பா பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க ஜஸ்ட் 5 கிராம்ஸ் ஆஃப் கிரியேட்டின் பர் டே மட்டுமே நீங்க கன்சியூம் பண்ணலாம். பட் இந்த லோடிங் ஃபேஸ் நீங்க பண்ணும்போது குவிக் ரிசல்ட்ஸ் நீங்க பார்க்க முடியும். ஸோ நம்ம பாடிக்கு ஆவரேஜா பர் டே எவ்வளோ கிரியேட்டின் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பிசிக்கலா ஆக்டிவா இல்லை, ஒரு நார்மலான ரொட்டீன் தான் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா பர் டே 1 கிராம் ஆஃப் கிரியேட்டின் இஸ் இனஃப். பட் நீங்க பிசிக்கலா ஆக்டிவா இருக்கிறீங்க, நீங்க ஒரு பாடி பில்டர், ஜிம்ல போய் ஒர்க் அவுட்லாம் பண்றீங்க அப்படின்னா பர் டே அட்லீஸ்ட்
5 கிராம்ஸ் ஆஃப் கிரியேட்டின் உங்களுக்கு தேவை. நிறைய பேர் இந்த கிரியேட்டின் சப்ளிமெண்ட் கன்சியூம் பண்ணுறதுனால ஹேர் ஃபால் ஆகும், சொட்டை விழுந்துரும், மூஞ்சில் பிம்பிள்ஸ் வரும், டெஸ்டோஸ்டெரான் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகிரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு மித். கிரியேட்டின் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு அமினோ ஆசிட். இந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் நடக்கும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப தான் நடக்குமே தவிர இந்த மாதிரி ஒரு அமினோ ஆசிட்ஸ் கன்சியூம் பண்ணுறப்பலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. ஸோ கிரியேட்டின் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப். கிரியேட்டின் ஒரு நான் ஹார்மோனல் சப்ளிமெண்ட். நீங்கள் கிரியேட்டின் சப்ளிமெண்ட் கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ண பிறகு டீஹைட்ரேஷன், ஸ்டொமக் அப்செட், மசில் கிராம்ப்ஸ், ப்ளோட்டிங் மாதிரியான இஷ்யூஸ்லாம் வரும். பட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி கம்மியாக குடிக்கும்போது நீங்கள் தண்ணி அதிகமாக குடிக்கணும் கிரியேட்டின் கன்சியூம் பண்ணுறீங்கன்னா. ஸோ கிரியேட்டின் சப்ளிமெண்ட் கன்சியூம் பண்ணுறீங்கன்னா ஹைட்ரேஷன் இஸ் த கீ. வாட்டர் ரொம்ப அதிகமான அளவில் கன்சியூம் பண்ணணும். ஸோ இந்த கிரியேட்டினை நான் சப்ளிமெண்ட் ஃபார்மில் மட்டும் தான் கன்சியூம் பண்ணணுமா, என்னால் நேச்சுரல் ஃபுட்ஸ்லேருந்து கன்சியூம் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த கிரியேட்டினை நேச்சுரல் ஃபுட்ஸில் இருந்துமே கன்சியூம் பண்ண முடியும். பட் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்ஸில் இருந்து வர கிரியேட்டின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் பாஸ்போ கிரியேட்டினாக ஸ்டோர் ஆகும். அது திரும்ப பிரேக் டவுன் ஆகி தான் நம்ம பாடி கிரியேட்டினை அப்சர்வ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. இது ஒரு பிக் ப்ராசஸ். பட் இப்போ நீங்கள் சப்ளிமெண்ட்டாக கன்சியூம் பண்ணும்போது டைரெக்டாகவே நம்ம அதை கிரியேட்டினாவே கன்சியூம் பண்ணுறோம். ஸோ அதனால நம்ம பாடி ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் கிரியேட்டின் பற்றி பேசுனது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு புது வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ்.